அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. உக்ரைன் பயணம் தொடங்கிய திருத்தந்தையின் சிறப்பு தூதர் பேராயர் காலகர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிறப்பு தூதராக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்டு காலகர் அவர்கள் உக்ரைனில் இலத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திருவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்க பயணத்தை தொடங்கியுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிறப்பு தூதராக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்டு காலகர் அவர்கள் இலத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திருவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக உக்ரைன் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஜூலை 19 ஞாயிறன்று பெர்டிசிவ் நகரிலுள்ள மவுண்ட் கார்மேல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருப்பலி புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் 2001 உக்ரைன் திருத்தூது பயணத்தையும் நினைவுகூரும். போர் காரணமாக உக்ரைன் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் ஜூலை 16 அன்று போலந்தின் கிராகோவுக்கு வந்த பேராயர் காலகர் அவர்கள் உக்ரைனுக்கான திருத்தந்தையின் அரசு தூதர் பேராயர் விஸ்வால்தாஸ் குல்போகாசு அவர்களுடன் சாலை வழியாக உக்ரைனுக்கு சென்றார். எல்லைப் பகுதியில் உக்ரைன் அரசின் அதிகாரிகளும் திருப்பீடத்திற்கான உக்ரைன் தூதரும் அவரை வரவேற்றனர். பின்னர் லிவிவ் நகரில் இலத்தீன் வழிபாட்டு முறை பேராயர் மியெச்சிஸ்வாவ் மோகுச்சிக்கி அவர்களைச் சந்தித்த அவர் நீதியுடனான அமைதியே இந்த போரின் உண்மையான முடிவு, உக்ரைன் மக்களின் துயரங்களை திருவையும் திருத்தந்தையும் மறக்கவில்லை என்று வலியுறுத்தினார். போரில் உயிரிழந்தவர்களுக்காக இடம்பெற்ற மௌன அஞ்சலியில் பங்கேற்ற அவர் பின்னர் உக்ரைனிய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்திற்கு சென்று போர் சூழலிலும் கல்வி மற்றும் சமூக பணிகள் தொடர்வதை பாராட்டியதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகளையும் மாணவர்களின் அர்ப்பணிப்பையும் பாராட்டி மகிழ்ந்தார். தொடர்ந்து கீவ் நகரில் உக்ரைனிய கிரேக்க கத்தோலிக்க திருவையின் தலைவரான மேஜர் பேராயர் ஸ்வியாதோஸ்லாவ் ஷெவ்சுக் அவர்களை சந்திக்க பேராயர் காலகர் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.